ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வைகுண்ட ஏகாதேசியோடைய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது போக மார்ச் மாதத்துக்குள்ள டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி தரிசன நிலவரம் எப்படி இருக்குது, இலவச டிக்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய 2025 சொர்க்கவாசல் திறப்புடைய டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர் டிக்கெட், அதாவது விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்னு சொல்லுவாங்க. 10,000 ரூபாய் டொனேஷன் ஒரு நபர்களுக்கு, 500 ரூபாய் டிக்கெட்டோட விலையை மொத்தம் 10,500 ஒரு நபர்களுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட புக்கிங் இன்று டிசம்பர் 23 காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா அதை புக் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப விரைவாக தரிசனம் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக மார்ச் மாதத்துக்குண்டான புக்கிங் அப்டேட்டை முடிச்சிடும். அங்கப்பிரதேஷன் டோக்கன் மார்ச் மாதத்துக்குண்டான அங்கப்பிரதேஷன் டோக்கன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 750 டோக்கன் ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது வெள்ளிக்கிழமை மணிக்கு ஓப்பன் ஆகாது. மீது எல்லா நாளும் டிக்கெட் ஓப்பன் ஆகும். யாருன்னா வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. இன்று மார்ச் மாதத்துக்குண்டான 23 மதியம் 3 மணிக்கு, இன்று 23 மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேலஞ்ச் இவங்களுக்கு டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசன்னா 65 வயது இருக்கணும். பிசிக்கலி சேலஞ்சுனா உங்களோட ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டெண்டர் வேணுன்னா நீங்கள் 60 வயது கீழே இருக்கணும் சீனியர் சிட்டிசனுக்கு. அட்டெண்டர் எல்லா பட்சத்தாலும் வாலண்டரி சேவாக இருப்பாங்க. உங்களை டேக் கேவ் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே மதியம் 3 மணிக்கு இந்த தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி துவாரா தர்ஷன் டிக்கெட் என்னதான் சொன்னாலும் திரும்பி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் சொர்க்கவாசலுக்கு பார்த்தீங்கன்னா 24 அதாவது நாளை காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. டிக்கெட் வாங்கிறதுக்கு பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாகவே இருந்துச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஆல்மோஸ்ட் தரிசனம் பார்க்கறதுக்காக இன்று 17,000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செய்யப்பட்டது. 17,000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செய்யப்பட்டது. அதாவது இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 12,000 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக ஒரு 5,000 டிக்கெட்டும் காலை 2 மணிக்கு தொடங்கினாங்க தர்றதுக்கு. ஆனால் காலை 5:20 முற்றிலும் டிக்கெட் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் தினசரியும் காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் பக்தர்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த வீடியோ இருக்கிற டைம் வரைக்கும் ஸ்ரீவாரிமெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 750 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஆகாமே இருக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவனோட எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று பக்தர்கள் தர்ஷன் பார்த்த எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. அதாவது 22/12/2024 அன்று 77,260 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 24,223 பேர் மொட்டை அடித்ததாகும். 4,12,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். வெறும் 2 குடன்களை தான் நேற்று பக்தர்களை தங்க வச்சதாகும். வெறும் 8 மணி நேரம் தான் தரிசனத்துக்காக தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அது அப்படியே இன்னைக்கு எஸ்டிமேஷன் தரிசனமாக காலை 7 மணி நிலவரப்படி கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நம்மளுடைய எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்காக 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 10 மணி நேரத்துக்குள்ளே ஆகிடும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி பெரும்பான்மையான பக்தர்கள் அதிகாலை தரிசன ஸ்லாட் போகலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக போகலாம். 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரத்துக்குள்ளே அதிகாலை தரிசன டிக்கெட் ஸ்லாட் நீங்கள் தரிசனம் பார்த்து விடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக
ரூம் புக்கிங் நிலவரம். திருமலையில் தினசரி காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் திறக்கிறாங்க. அதாவது இன்று 23/12/2024 அன்று மதியம் 12:30 மணி நிலவரப்படி அதிகாலை 12:30 மணி நிலவரப்படி ரூ. 50 ரூபாய் ரூமில் 891 ரூம் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ரூபாய் 1500 ரூமில் எது ஒதுக்கப்படலாம் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் தற்போது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் எக்ஸாக்டாக 1524 ரூமுக்கு மேலே அவைலபிலிட்டி இருக்குது. ரூபாய் 100 ரூமில் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். வேணுன்ற பக்தர்கள் நைட் வரைக்குமே ரூம் புக்கிங் இருக்கும். ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ணினா கண்டிப்பாக ரூம் புக்கிங் நீங்கள் வாங்கிடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன்.